அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இன்னைக்கு நம்ம புது சாப்டர் பார்க்க போறோம். ஸோ என்ன சாப்டர்னு பார்த்தீங்கன்னா லெசன் 5 அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி, சரிங்களா 2. ஸோ இந்த அனலிட்டிக்கல் ஜாமெட்ரியில நம்ம என்ன படிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஷேப் பத்தி படிக்க போறோம். ஓகே, என்ன ஷேப்லாம் படிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து சர்க்கிள், எலிப்ஸ், ஹைப்பர்போலா, பேராபோலா அண்ட் வந்து நார்மல் அண்ட் டேஞ்சன் லைனுடைய ஈக்குவேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஷேப்புடைய ரியல் டைம் அப்ளிகேஷன் சம் படிக்க போறோம், சரிங்களா? ஸோ எல்லாமே ஒவ்வொரு எக்ஸசைஸ்ல வரும். ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். கண்டிப்பா இந்த எக்ஸசைஸ்ல இருந்து மேக்ஸிமம் ஆர் மினிமம் 8 to மேக்ஸிமம் வந்து ஒரு 12 மார்க்ஸ் இது வந்து கண்டிப்பா கேட்பாங்க எக்ஸாம்ல. ஸோ மறந்துடாதீங்க, கண்டிப்பா இந்த லெசன்ல இருந்து ஒரு 5 மார்க் டெஃபினட்டா இருக்கும். அண்ட் டெஃபினட்டா ஒரு 3 or 2 மார்க்ஸ் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. அண்ட் ஒரு 2 1 வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா கொஞ்சம் லிசன் பண்ணி படிச்சிருங்க. ஸோ எல்லாமே ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இதுல வந்து நமக்கு சம்ஸ் வரும். அந்த நீங்க ஃபார்முலாவை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணலாம், இதோட எல்லா சம்மையும் நம்ம வந்து கிளியர் கட்டா வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியும், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஸோ நான் ஒவ்வொரு ஷேப்பா தான் நடத்த போறேன். அந்த ஷேப் வரைச்சு என்ன பண்ணுங்க, நீங்க வந்து ஃபார்முலா வந்து நல்ல ஃபோக்கஸா வந்து என்ன பண்ணுங்க, மெமரைஸ் பண்ணிட்டே வாங்க. ஸோ நீங்க மெமரைஸ் பண்ணீங்கன்னா இன்ஷால்லா ஈஸியா இருக்கு, சரிங்களா? அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் என்ன படிக்க போறோம்னா சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம், ஓகேங்களா? நம்ம சர்க்கிள் தான் படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 5.1ல நம்ம ஆரம்பிக்க போறோம். கவனிச்சிட்டே வாங்க. ஸோ பாருங்க, யூனிட் 5 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி 2, சரிங்களா? அப்ப நம்ம என்ன படிக்க போறோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். நம்ம சர்க்கிளை பத்தி நம்ம படிக்கணும், சரிங்களா? அப்ப சர்க்கிள் என்ன ஷேப்ல இருக்கும் நீங்க தெரியும், இதான் சர்க்கிள், சரிங்களா? அப்ப இந்த சர்க்கிள் நம்ம டிரா பண்ணதுக்கு நமக்கு என்னென்ன பாராமீட்டர் தேவைப்படும் உங்களுக்கு தெரியுமா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். இது ஒரு சர்க்கிள் நான் டிரா பண்ண போறேன். சோ உங்க கையில ஒரு காம்பஸ் கொடுத்துட்டேன், சரிங்களா? ஒரு காம்பஸ் கொடுத்து நீங்க சர்க்கிள் வரைங்கன்னா எப்படி வரைவீங்க, என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க ரிப்ளை பண்ணுங்க. என்னென்ன பாராமீட்டர் இருந்துச்சுன்னா நம்மளால ஒரு சர்க்கிள் டிரா பண்ண முடியும்? வெரி குட். ரேடியஸ் தேவை. ரேடியஸ் மட்டும் போதுமா? ரேடியஸ் மட்டும் இருந்தா நம்மளால வந்து ஒரு சர்க்கிள் வரைய முடியுமா? ரிப்ளை பண்ணுங்க. ரேடியஸ் மட்டும் போதுமா ஸ்டூடெண்ட்ஸ்? நமக்கு பாயிண்ட், என்ன பாயிண்ட்? அந்த பாயிண்ட்க்கு இன்னொரு ஒரு பேர் உண்டு. வெரி குட், பாயிண்ட் தேவை. அது இந்த பாயிண்ட்க்கு என்ன நேம்? வெரி குட். நமக்கு என்ன பாயிண்ட் தேவை? சென்டர் பாயிண்ட் தேவை, ஓகேங்களா? அப்ப நமக்கு ஒரு சர்க்கிளை டிரா பண்ணதுக்கு நமக்கு என்னென்ன பாராமீட்டர், என்னென்ன டேர்ம்ஸ் தேவைன்னு பாத்தீங்கன்னா, சோ பாருங்க, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு சென்டரும் ஒரு ரேடியஸும் நமக்கு தேவை, சரிங்களா? அப்ப இந்த ரெண்டு பாராமீட்டர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சர்க்கிளை டிரா பண்ண முடியும். அப்போ இந்த சென்டருக்கு என்ன பேருன்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட். அண்ட் இந்த ரேடியஸ்க்கு என்ன பேருன்னா நமக்கு வந்து என்னது, கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் மாறவே மாறாது, சரிங்களா? அப்போ இந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட வச்சு ஒரு பாத்தை கிரியேட் பண்றோம். அப்போ இந்த பாத்துக்கு என்ன, சாரி ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா? என்னுடைய ஆடியோ வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆடியோ வந்து கிளீனா இருக்கா? எஸ் கிளியர், எஸ் கிளியர், எஸ் கிளியர். ஸோ மிஸ்டர் அப்ரார் கிளீனா இருக்கா உங்களுக்கு? ஸோ கொஞ்சம் பாருங்க. ஸோ அது ஆடியோ டிஸ்டர்பன்ஸ் தான், உடனே ரிப்ளை பண்ணுங்க, ஓகேங்களா? இன்ஷால்லா. ஸோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸை வச்சு நம்ம டிரா பண்ணக்கூடிய அந்த பாத்துக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா சர்க்கிள்னு நேம். அப்ப இந்த சர்க்கிள் நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, டிரா பண்ணியாச்சு. அப்ப இந்த சர்க்கிள் பாத் இருக்காங்கல்ல, இந்த பாத்துக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு வித் கரஸ்பாண்டிங் பாராமீட்டர், சரிங்களா? அப்ப நமக்கு என்ன பண்ணணும், இந்த ரெஸ்பெக்டிங் பாராமீட்டருக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணணும், இந்த சர்க்கிளுக்கு ஒரு என்ன பண்ணணும், ஒரு ஈக்குவேஷன் நான் ஃப்ரேம் பண்ண போறேன். அப்ப கொஞ்சம் நீங்க லிசன் பண்ணிட்டே வாங்க. சோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த சர்க்கிள் நான் வந்து என்ன பண்ணியாச்சு, டிரா பண்ணியாச்சு. அப்ப நமக்கு ஒரு காம்பஸ்ல ஒரு சென்டர் பாயிண்ட்டும் அண்ட் சேம் டைம் என்னது ஒரு ரேடியஸும் நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், நம்மளால வந்து ஒரு சர்க்கிளை வந்து டிரா பண்ண முடியும். ஆனா இந்த சர்க்கிளோடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்க போகுது? ஒரு ஸ்ட்ரைட் லைன், நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையறேன்னா என்ன பண்ண முடியும், அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு என்ன சொல்ல முடியும், ஒரு ஈக்குவேஷன் x = 5, x + y + 3 = 0, x + y = 9 அப்படி நம்ம என்ன சொல்ல முடியும், அந்த பாத்துக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண முடியும், சரிங்களா? ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி இந்த சர்க்கிளுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். அந்த ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்றேன்னு பாருங்க, லிசன் பண்ணிட்டே வாங்க. the equation of the circle with center 0,0 and radius r. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த இடத்துல நான் சென்டர் வச்சிருக்கேன். அப்ப இந்த சென்டர் எப்படி வரும்னா இது வந்து y ஆக்சிஸ் மாதிரி, இந்த எப்படி வரும்னா இது x ஆக்சிஸ் மாதிரி. அப்ப இந்த ரெண்டுமே என்ன இருக்கு, ஆரிஜின் பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா சென்டர் வந்து எந்த பாயிண்ட்ல இருக்கு, இஸ் கால்ட் as ஆரிஜின் பாயிண்ட்.
0,0லையும் ரேடியஸ் வந்து r ஆவும் இருந்துச்சுன்னா நமக்கு தேவையான ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் எப்படி வர போகுதுன்னு பாத்தீங்கன்னா x² + y² = r². இது எப்போ சென்டர் வந்து 0,0 is called as ஆரிஜின்ல இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இன் கேஸ் ஆஃப் இந்த சர்க்கிள் எனக்கு எப்படி இருக்குன்னா தள்ளி இருக்கு சார். அப்ப நான் ரீட்ரா பண்றேன் பாருங்க மறுபடியும். சோ இப்போ என்ன இருக்குன்னா இது வந்து y ஆக்சிஸும் இது வந்து x ஆக்சிஸ் நோட் பண்ணியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரிஜின் பாயிண்ட்ல இருந்து சம் டிஸ்டன்ஸ் வந்து மூவ் பண்ணிருக்க மாதிரி இங்க இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த சென்டரோட வேல்யூ சென்டரோட பாயிண்டோட ஆன்சர்ங்கிறது மாறுது. ஓகேங்களா? அப்ப இது என்ன குவாட்ரண்ட் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குவாட்ரண்ட் நீங்க சாரி ஸ்கிரீன் ஷேர் ஆகணும்னு போட்டிருக்கீங்க. ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம்? எனி அதர்ஸ்? ஸோ நமக்கு வந்து எல்லாருமே தெரியுதா? உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரிப்ளை பண்ணுங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுங்க. எஸ். ஸோ மிஸ்டர் அப்ரார், சாரி மிஸ்டர் அப்ரார், ஸோ நெட் ப்ராப்ளம் நினைக்க உங்க சைடு. ஸோ கொஞ்சம் நீங்க மூவ் பண்ணி உட்காந்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்க மூவ் பண்ணுங்க மிஸ்டர் அப்ரார். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நான் இப்போ சர்க்கிள் டிரா பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஸ்கிரீன் தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு? ஓகே ஃபைன். ஸோ மிஸ்டர் அப்ரார் கொஞ்சம் லைட்டா நீங்க வந்து நெட் நல்லா அவைலபிளா இருக்குன்னு அந்த இடத்த கொஞ்சம் மூவ் பண்ணி உட்காருங்க. இன்ஷால்லா கிடைக்கும். சரிங்களா? ஸோ இன்ஷால்லா வரும். கொஞ்சம் பொறுமையா பாருங்க. ஓகே ஃபைன். அப்ப இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சென்டர் பாயிண்ட்ங்கிறது வேல்யூங்கிறது மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எந்த லொகேஷன்ல எந்த குவாட்ரன்ட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் குவாட்ரன்ட்ல இருக்கிறதுனால, நல்லா கவனிங்க, தேர்ட் குவாட்ரன்ட்ல இருக்கிறதுனால சென்டரோடைய கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட் வந்து எப்படிதான் இருக்கும்? மைனஸா தான் இருக்கும். சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த சென்டர் பாயிண்ட் வந்து -3, -2 இருக்கலாம், -2, -5 இருக்கலாம், எனிதிங் எப்படினாலும் நம்ம எழுதிட்டு போடும், நோ ப்ராப்ளம். சரிங்களா? அப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் வித் சென்டர் வந்து என்ன எடுக்கிறேன்? h,k. h,kங்கிறது நம்ம சென்டரா எடுத்துட்டேன். ரேடியஸ் வந்து r ஆ இருந்துச்சுன்னா நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் எப்படி மாற போகுது நீங்க பாத்தீங்கன்னா x minus h the whole square plus y minus k the whole square equal to r². ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. சோ நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். சோ அப்ப இத பாத்தீங்கன்னா a minus b the whole square இது வந்து இதுவும் பாருங்கன்னா y minus k வந்து a minus b the whole square ஃபார்முலால இருக்கு. அப்ப இந்த ரெண்டையும் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி கடைசியா நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளுக்கு இன்னொரு ஜெனரல் ஃபார்முலா உண்டு. என்ன ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா x² + y² + 2gx + 2fy + c = 0. இதுவும் என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள். நீங்க வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துட கூடாது. சோ அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் வித் சென்டர் வச்சு ஒரு ஃபார்முலா, வித் சென்டர் வந்து 0,0 என்ற ஒரு ஃபார்முலா, அண்ட் அந்த சென்டர் வச்சு ஒரு ஃபார்முலா நான் ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா நமக்கு என்ன ஃபார்முலா வருது? x² + y² + 2gx + 2fy + c = 0. சோ நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ அடுத்து இன்னொரு ஃபார்முலா படிக்க போறோம். என்ன ஃபார்முலானா இந்த சர்க்கிளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு டயாமீட்டர் வரைஞ்சா அந்த டயாமீட்டர் மூலமா நம்ம எப்படி வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க. So equation of the circle with the end point of the diameter. So நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன் பாருங்க. சோ ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிள்ல இந்த சென்டர் பாயிண்ட் வழியா என்ன பண்ணுது? ஒரு லைன் வந்து டிராவல் ஆகுதுன்னா இந்த லைனுக்கு என்ன பேரு? இஸ் கால்ட் as a diameter. அப்போ டயாமீட்டரோடைய எண்ட் பாயிண்ட், சோ x1 y1 ஒரு எண்ட் பாயிண்ட், x2 y2 ஒரு எண்ட் பாயிண்ட் ஆச்சுன்னா இதனுடைய ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா x minus x1 into x minus x2 plus y minus y1 into y minus y2 equal to 0. This is the equation of the circle. அப்போ சர்க்கிளுக்கு நமக்கு given பாராமீட்டரை பொறுத்து எப்படி மாறுது? ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் மாறுது. ஆனா கடைசியா இருக்கக்கூடிய ஜெனரல் ஃபார்முலா எப்படிதான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். சோ அப்ப இந்த எல்லா ஃபார்முலாவும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருந்தா போதும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா என்ன பண்ண முடியும்? நம்மளால வந்து இந்த எக்ஸசைஸை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. நடத்துனது புரிஞ்சுதா? தெளிவா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நடத்துறது புரிஞ்சுதா? ஓகே குட். மிஸ்டர் அப்ரார், சோ உங்களுக்கு ஸ்கிரீன் தெளிவா தெரியுதா? ரிப்ளை பண்ணுங்க. ரிப்ளை பண்ணுங்க மிஸ்டர் அப்ரார். சாரி. சோ இன்னொரு ஆப்ஷன்னா ஒரு வாட்டி நீங்க வந்து வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வந்து பாருங்க மிஸ்டர் அப்ரார். சரிங்களா? சோ அப்படி வந்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு வாட்டி வெளியே போயிட்டு உள்ள வந்து பாருங்க. இன்ஷா அல்லாஹ் சோ கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ நம்ம வந்து சோ இந்த ஃபார்முலா நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போறோம்? நம்ம வந்து நம்ம சம்ம சால்வ் பண்ண போறோம். சோ இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன பண்ணுங்கன்னா டவுட்னா நோட்ல எழுதி வச்சு உடனே எனக்கு வந்து இந்த செக்ஷன் முடிஞ்ச உடனே கேளுங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா
சோ நம்ம டைரக்டா சம்குள்ள போக போறோம். அப்ப இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. So x square plus y square equal to r square இது ஒரு ஃபார்முலா. அண்ட் அகைன் பாத்தீங்கன்னா சென்டர் வந்து நமக்கு பர்టిక్యులரா கொடுத்திருந்தா இது ஒரு ஃபார்முலா. அண்ட் டயாமீட்டர் கொடுத்திருந்தா என்னது இது ஒரு ஃபார்முலாவை நம்ம அசம்ப்ஷன் பண்ணி நம்ம சம் பண்ற மாதிரி இருக்கும். சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா லிசன் பண்ணிட்டே வாங்க, ஈஸியா இருக்கும். சரிங்களா ஸ்டூடண்ட்ஸ்? சோ நம்ம டைரக்டா அடுத்த சம் மூவ் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் போக போறேன். சோ பாருங்க யூனிட் 5 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி எக்சர்சைஸ் 5.1 வந்து நம்ம வந்து மூவ் பண்ணியாச்சு. ஓகே ஃபைன், சூப்பர். சோ 5.1 வந்து நம்ம வந்து மூவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா क्वेश्चन 1 பாருங்க. obtain the equation of the circle. நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் வந்து கண்டுபிடிக்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? with radius 5. சோ ரேடியஸ் என்னவா இருக்கணும்? 5 இருக்கணுமா. and ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிஷன், and touch x axis at the origin in the general form. என்ன கேக்குறாங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த சர்க்கிள் வந்து ரேடியஸ் வந்து 5 ஆ இருக்கணுமா. இன்னொரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சர்க்கிள் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல டச் பண்ணணுமா, அட் த ஆரிஜின், ஆரிஜின்ல மட்டும் தான் டச் பண்ணணுமா, வேற எங்கேயுமே டச் பண்ண கூடாதாம். சரிங்களா? அப்ப நான் இங்க ஒரு ரஃபா ஒரு டயகிராம் போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் இது வந்து எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸ் டிரா பண்ணிக்கிறேன். நான் இப்ப இங்க ஒரு சர்க்கிள் வரைகிறேன். சரிங்களா? அப்ப இந்த சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல டச் ஆகுது. அப்ப இந்த டயகிராம் ரைட்டா? நான் வரைஞ்ச டயகிராம் ரைட்டா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். நான் சார் நீங்க சொன்னீங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல டச் பண்ற மாதிரி ஒரு டயகிராம் வரையணும்னு சொன்னீங்க. நான் பாருங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல கரெக்டா ஒரு பாயிண்ட் டச் ஆகாம என்ன பண்ணிட்ட ஒரு டயகிராம் வரைஞ்சு முடிச்சிட்டேன். சரிங்களா? அப்ப இந்த டயகிராம்ங்கிறது நமக்கு பொருந்துமா பொருந்தாதா அப்படின்னா இந்த டயகிராம் நமக்கு பொருந்துமா ஸ்டூடண்ட்ஸ்? கொஞ்சம் ரிப்ளை யோசிச்சு சொல்லுங்க. நோ, நமக்கு பொருந்தாது. ஏன் சார் பொருந்தாது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவன் என்ன கொடுத்துருக்கான்? இன்னொரு வார்த்தை ஆரிஜின் கொடுத்துருக்கான். அவன் ரெண்டுமே சேர்த்து பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ்லயும் டச் பண்ணணும், ஆரிஜின்லயும் டச் பண்ணணும். அப்ப இந்த டயகிராம் எனக்கு பொருந்தவே பொருந்தாது, தப்பு. அப்ப எப்படி சார் டயகிராம் வரும் நீங்க பாத்தீங்கன்னா, சோ அதுக்கான டயகிராம் சென்டர்ல வரைஞ்சிருக்கேன் பாருங்க, உங்களுக்கு வியூபிளா இருக்கும். சோ நமக்கு லிசன் பண்ணீங்கன்னா, சோ நான் டாப்ல டயகிராம் வரைஞ்சிருக்கேன், பாட்டம்ல டயகிராம் வரைஞ்சிருக்கேன். இந்த ரெண்டு சர்க்கிளுமே நல்லா கவனிக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ்ல ஆரிஜின் ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு என்ன டச் பண்ணிட்டு போகுது. அண்ட் சேம் டைம் இந்த ரெண்டு சர்க்கிளோட ரேடியஸ் பாத்தீங்கன்னா 5 யூனிட் அண்ட் 5 யூனிட். அப்ப ஆனா கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட பொறுத்த வரைக்கும் அது எந்த ஆக்சிஸ்ல இருக்குன்னு கரெக்டா பார்க்கணும். அப்ப மேல உள்ள நீங்க சென்டரை பாத்தீங்கன்னா மேல உள்ள சென்டருடைய பாயிண்ட் வந்து 0,5. ஏன் சார் நீங்க 0,5 சொல்றீங்க அப்படின்னா இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்ப நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வேல்யூ இருக்காது. அப்ப 0 அண்ட் ரேடியஸ் வந்து என்னவா இருக்கும்? 5 இருக்கும். அப்ப 0,5. அண்ட் கீழே பாத்தீங்கன்னா டவுன்ல பாத்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னால அதனுடைய கோஆர்டினேட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 0,-5 இருக்கு, மறந்துடக்கூடாது. அவ நமக்கு சென்டர் வந்து நோட் பண்ணி முடிச்சாச்சு, ரேடியஸ் வந்து மெச்சூரிட்டி 5 நோட் பண்ணியாச்சு. அப்ப இந்த இடத்துல நமக்கு சென்டர் எதுவுமே கொடுக்காதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஃப்ரம் த டயகிராம்ல இருந்து தான் எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த டயகிராம் வரைய நமக்கு என்ன பண்ணணும்? கத்துக்கணும். அப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் லிசன் பண்ணுங்க. அப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த இடத்துல ஒரு இங்க பண்ணி பாத்தீங்கன்னா அந்த டயகிராம் மூலமா என்ன பண்ணியாச்சு? விளங்கியாச்சு. சோ இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள். இந்த ரெண்டு சர்க்கிளுமே நம்ம என்னது ஆரிஜின் வழியா டிராவல் ஆகுது. அப்ப நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் நம்ம என்ன பண்ணியாச்சு? எழுதியாச்சு. ஃபார்முலா x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. This is the equation of circle. அப்ப நமக்கு சென்டர்ங்கிறது from the diagram ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா எப்படி எழுதணும்? The center lies on the y axis. y axisல இருக்கு. அப்ப சென்டர் எப்படி இருக்கலாம்? ஒன்னு வந்து 0,5, இன்னொரு வந்து 0,-5 ஆ இருக்கும். ஆனா ரேடியஸ் என்னவா தான் இருக்கும்? நமக்கு ரேடியஸ் உடைய r உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? நமக்கு 5 ஆ தான் இருக்கும், மறந்துட கூடாது. சோ நீங்க வந்து அப்வர்ட்ல எடுத்தாலும் 5 தான் வரும். சோ டவுன் வேல்ல எடுத்தாலும் நீங்க என்னது 5 தான் வரும். டிஸ்டன்ஸ் எப்பவுமே நம்ம நெகட்டிவ்ல மார்க் பண்ணவே கூடாது, நெகட்டிவ்ல மார்க் பண்ண மாட்டோம். சரிங்களா? நமக்கு சென்டருடைய பாயிண்ட்ங்கிறது ஃப்ரம் த டயகிராம்ல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இதை அனலைஸ் பண்ணி எடுத்திருக்கோம். அப்ப இங்க என்ன எழுத போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. சென்டர் வந்து 0,h ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் ரேடியஸ் வந்து r. அப்ப இந்த சென்டர் நம்ம என்ன சொல்லுவோம்? h, k ன்னு சொல்லுவோம். ஓகேனா? அப்ப இந்த சென்டருக்கு என்ன சொல்லுவோம்? h, k ன்னு சொல்லியாச்சு. அப்ப நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. h உடைய வேல்யூ 0 and k உடைய வேல்யூ 5, r உடைய வேல்யூ 5. நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x minus 0 the whole square plus y minus 5 the whole square equal to 5 square. So இது நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து x தான் வரும். செகண்ட் டைம் நீங்க பாத்தீங்கன்னா a minus b the whole square ஃபார்முலா. அப்ப x square plus y square minus 10y plus 25. சோ இந்த 5 நீங்க ஸ்கொயர் பண்ணி லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு எதுவா மாறும்? மைனஸா நமக்கு சேஞ்ச் ஆகும். அப்ப ஆன்சர்
plus 25 also minus 25 get cancel. With the remaining என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா x square plus y square minus 10 equal to 0. அப்போ இது வந்து என்னது ஈக்குவேஷன் ஆஃப் த ஒன் ஆஃப் த சர்க்கிள். இது எங்க இருக்குன்னு எடுத்தா நம்ம வந்து அப்வர்ட் சர்க்கிளோட ஈக்குவேஷன் இதுவா தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த சர்க்கிளோட பாத் எப்படிதான் இருக்கும்? x square plus y square minus 10y equal to 0 இருக்கும். அகைன் இன்னொரு சென்டர் இருக்குல்ல, இந்த சென்டர் வச்சு இன்னொரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா சென்டர் வந்து 0, -5 அண்ட் ரேடியஸ் வந்து 5 நம்ம எடுத்தாச்சு. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ரேடியஸ் வந்து நம்ம 5 ன்னு எடுத்திருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த சென்டருக்கு வந்து h, k நீங்க நேம் கொடுத்துக்கங்க. அப்ப h, k தெரியும் and radius r தெரியும். ஃபார்முலா x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. h க்கு பதிலா நீங்க 0 போடுங்க, k க்கு பதிலா நீங்க -5 போட்டீங்கன்னா அப்ப ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் +5 ஆ மாறும். r க்கு பதிலா நீங்க 5 ஸ்கொயர் போடுங்க. அப்ப ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா x minus 0 the whole square plus y plus 5 the whole square equal to 5 square. So again வந்து இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா a plus b the whole square ஃபார்முலா. அப்ப எழுதுனீங்கன்னா x square plus y square plus 10y plus 25. So நீங்க 5 ஸ்கொயர் பண்ணி லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா நமக்கு மைனஸா நமக்கு சேஞ்ச் ஆகும். -25 equal to 0. So பாத்தீங்கன்னா +25 and -25 get cancel. So remaining answer x square plus y square plus 10y equal to 0. இது ஈக்குவேஷன் ஆஃப் த another circle. ஆனா அந்த ரெண்டு சர்க்கிளுமே என்னது இந்த கண்டிஷனை நமக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணும். என்ன கண்டிஷன்? ரேடியஸ் வந்து 5 ஆ இருக்கும், x axis டச் பண்ணும், at the ஆரிஜின்ல தான் டச் பண்ணிட்டு போகும். ஓகேங்களா? மறந்துட கூடாது. சோ நல்லா கேர்ஃபுல்லா கவனிக்கணும். ஓகேங்களா? புரிஞ்சதா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. புரிஞ்சதா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். So once again Mr. Afia and no reply பண்ணிருந்தீங்களா? அது எந்த ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? ஃபாத்திமா, ஆஃபியா நோ போட்டிருக்கீங்களா? அது என்ன ப்ராப்ளம்? ஃபாத்திமா அண்ட் ஆஃபியா. சோ புரிஞ்சுதா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ண முடியுமா உங்களால? புரிஞ்சுதா ஸ்டூடண்ட்ஸ்? உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? சம்முக்கு செம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா ஸ்டூடண்ட்ஸ்? ஓகே ஃபைன். ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லைல்ல? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லை ஸ்டூடெண்ட்? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். ஓகே ஃபைன். ஓகே தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண பாருங்க, கவனிச்சுக்கங்க. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வித் சென்டர். So center உடைய பாயிண்ட் கொடுத்துட்டாங்க 2, -1 and passing through the point 3, 6. சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க? ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் அவங்க கேட்டுட்டாங்க. ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டாச்சு. சென்டர் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த சர்க்கிள் வந்து இந்த 3, 6 இந்த பாயிண்ட் வழியா டிராவல் ஆக போதான். அப்படி டிராவல் ஆச்சுன்னா கண்டிப்பா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் என்னவா இருக்க போகுதுன்னு கேட்டிருக்காங்க. சரி, ரொம்ப சிம்பிள் தான். அப்படிங்க இப்ப கவனிச்சீங்கன்னா நான் இதுக்கு கண்டிப்பா நான் ஒரு ரஃப் டயக்ராம் தான் வரையணும். சோ நான் சைடுல ஒரு ரஃப் டயக்ராம் வரையணும் பாருங்க. சோ ஒரு சர்க்கிள் டிரா பண்ணியாச்சு. சரிங்களா? அப்ப இந்த சர்க்கிளோட சென்டர் சோ ரஃபா வரையணும். நான் என்ன பண்ணேன்? நான் வந்து கிராஃப்ல போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்க ரஃபாவே வரைங்க. ஒரு நார்மலா ஒரு சர்க்கிள் வரைங்க. சென்டர் பாயிண்ட் வந்து 2, -1 நோட் பண்ணுங்க. அண்ட் பாசிங் த்ரூ பாயிண்ட் வந்து 3, 6. அப்ப நாங்க எழுதுறோம் பாருங்க. கிவன்ல சென்டர் வந்து 2, -1. அப்ப இந்த சென்டருக்கு h, k நம்ம நேம் கொடுக்கணும். நேம் கொடுத்தாச்சு. அண்ட் பாசிங் த்ரூ பாயிண்ட் வந்து 3, 6. அப்ப அதுக்கு என்ன பண்ணியாச்சு? ஒரு பாசிங் த்ரூ பாயிண்ட் வந்து தனியா எழுதி வச்சு ரெண்டு தான் கிவன். சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறோம்? நமக்கு சென்டர் கொடுத்திருந்தாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள்ல h-ம் k-யும் வரும். அப்ப எப்படி எழுத போறோம் பாருங்க. ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. அப்ப நமக்கு h க்கு பதிலா நீங்க 2 போடுங்க, k க்கு பதிலா நீங்க -1 போடுங்க. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? x minus 2 the whole square plus y plus 1 the whole square equal to r square. அப்ப நமக்கு இந்த இடத்துல மீதி ரிமைனிங் ஒரே ஒரு டேர்ம் வேணும். r மட்டும் இருந்தா சம் முடிஞ்சிச்சு. அப்ப இந்த r கண்டுபிடிக்கதான் இந்த பாசிங் த்ரூ பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த சர்க்கிள்ங்கிறது எந்த பாயிண்ட் வழியா டிராவல் ஆகுது பாருங்க. 3, 6 ஒரு பாயிண்ட் வழியா டிராவல் ஆச்சுன்னா இந்த 3, 6 பாயிண்ட நீங்க இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம்? நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண முடியும். அப்ப சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா இது வந்து என்ன பண்ணும்? இது வந்து ஈஸியா என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா டேலி பண்ணும். இது வந்து என்னது?
ஈக்குவல் பண்ணிடும். அப்ப என்ன பண்ண போறேன், this circle is passes through 3,6. அப்ப 3,6 வழியா போறதுனால இந்த பாயிண்ட்க்கு x இன் y நீங்க நேம் கொடுத்துக்கங்க. நேம் கொடுத்து என்ன பண்ணுங்க, இந்த x y க்கு நேரா இந்த ஈக்குவேஷன்ல விதிக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா எப்படி எழுதலாம், 3 minus 2 the whole square plus y க்கு பதிலா நீங்க 6 போட்டீங்கன்னா 6 plus 1 the whole square equal to r square. இத நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா 1 square plus 7 square equal to r square. So 1 square பண்ணா 1, 7 square பண்ணா 49. So ரெண்டையும் ஆட் பண்ணா r square ஆன்சர் வரும் நமக்கு 15 வரும். அப்ப r square ஓட ஆன்சர் கிடைச்சிட்டு இந்த r square க்கு நேரா இந்த ஈக்குவேஷன் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா நமக்கு தேவையான ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எப்படி வர போகுதுன்னு பாத்தீங்கன்னா x minus 2 the whole square plus y plus 1 the whole square equal to r square. என்ன பண்ணணும், நம்ம வந்து 15 ஒரு வேல்யூக்கு இன்புட் பண்ணிருக்கோம். இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள். புரியுதா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். மிஸ்டர் அமீன், ஹாரிஸ், ரிப்ளை பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். ஹான்சி புரியுதா? அண்ட் அப்ரார், ஃபாத்திமா, ஷேக் மைதீன், பிஸ்மியா, ஹாரிஸ், ஜமால், எல்லாரும் புரியுதா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. எஸ், குட். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். இப்போ அதுக்கு நீங்க தெரிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணுங்க, சரிங்களா? பேசிக் கொஸ்டின் தான், நம்ம ஆல்ரெடி படிச்சது தான், உங்களுக்கு திரும்ப கேட்கிறேன். நம்ம 2 ஸ்லைடுக்கு முன்னாடி படிச்சது. ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள், சர்க்கிளோட ஈக்குவேஷன் நீங்க சொல்லுங்க. சென்டர் வந்து ஆரிஜின், சென்டர் வந்து ஆரிஜின், ரேடியஸ் r. ரிப்ளை பண்ணுங்க. வாட் இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்? ஃபார்முலா சொல்லுங்க ஸ்டூடண்ட்ஸ். What is the equation of the circle? Center origin சொல்லியாச்சு and radius என்னவா இருக்கும், r ன்னு சொல்லியாச்சு. அப்ப equation of circle நீங்க எப்படி இருக்கும்? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ், ரிப்ளை பண்ணுங்க. தெரிஞ்ச ரிப்ளை பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஆல்ரெடி படிச்சது தான், ப்ரீவியஸா படிச்சோம், 2 ஸ்லைடுக்கு முன்னாடி படிச்சோம். என்ன ஃபார்முலானா x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் equal to r ஸ்கொயர். ஆரிஜின்னா சென்டர் என்னவா இருக்கும், இஸ் கால்ட் as 0,0 வருங்க. வெரி குட். ஓகேங்களா? ஒரு பொண்ணு ரிப்ளை பண்ணிருக்காங்க, கரெக்டா ரிப்ளை பண்ணிருக்காங்க. x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் equal to r ஸ்கொயர். சோ என்ன பண்ணீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவை தெளிவா படிங்க. ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ்? நம்ம தேர்ட் சம் மூவ் பண்ண போறோம், கவனிச்சே வாங்க. நான் தேர்ட் சம் நான் மூவ் பண்றேன் பாருங்க. தேர்ட் சம், find the equation of the circles. நல்லா கவனிங்க. find the equation of the circles is called as plural form that touch both axes and passes through -4, -2 in the general form. ஒரு சர்க்கிளுடைய ஈக்குவேஷன், ஒரு சர்க்கிள் கிடையாது, அவன் அழகான ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான், சர்க்கிள்ஸ் கொடுத்துருக்கான். அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள்ஸ், சர்க்கிள்ஸ்னா 2, 3, 4, 5 சம்திங் நிறைய சர்க்கிள் கண்டுபிடிக்க போறோம். அது என்ன பண்ணணுமா, அந்த சர்க்கிள் வந்து டச் போத் ஆக்சிஸ், எனக்கு வந்து 2 ஆக்சிஸையும் டச் பண்ணணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணேன், இங்க ஒரு ரஃப் டயக்ராம் வரையறேன் பாருங்க. சோ இது வந்து என்னது, சோ இது வந்து ஒரு x ஆக்ஸ் y ஆக்சிஸ். சோ நான் 2 ஆக்சிஸ் டச் பண்ணி வரைய மாதிரி, சோ கரெக்ட்டா வரையல, சும்மா அசம்ப்ஷனா கரெக்ட்டா வரைஞ்சிட்டு இருக்கேன் பாருங்க. சோ 4 குவாட்ரன்ட்ல என்ன பண்ணேன், வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் வரையறேன். அப்ப இந்த சர்க்கிள் ஷேப்ல எந்த ஷேப் வந்து கரெக்ட்டா நமக்கு பொருந்தும், சரிங்களா? இந்த 4 ஷேப்ல வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இதுல நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் கண்டுபிடிக்க போறோம். இதுல சார் நமக்கு 2 ஆக்சிஸையும் நீங்க டச் பண்ணி இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் வருமா, செகண்ட் குவாட்ரன்ட் வருமா, தேர்ட் குவாட்ரன்ட் வருமா, ஃபோர்த் குவாட்ரன்ட் வருமா சார்? என்ன குவாட்ரன்ட்ல சர்க்கிள்ஸ் நமக்கு பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்கான். என்ன பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, it is passes through -4, -2. அப்ப இந்த -4, -2 எங்க தான் இருக்கு, நமக்கு வந்து தேர்ட் குவாட்ரன்ட்ல மட்டும் தான் இருக்கும். அப்ப நமக்கு இந்த சர்க்கிள் மட்டும் தான் வரும், அந்த 3 சர்க்கிள் நமக்கு வரவே வராது. சரிங்களா ஸ்டூடண்ட்ஸ்? சோ மறந்துடக்கூடாது. சோ நமக்கு என்னது, தேர்ட் குவாட்ரன்ட். அப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த சர்க்கிளை நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க, லிசன் பண்ணுங்க. ஒரு x ஆக்சிஸ் ஒரு y ஆக்சிஸ் நான் டிரா பண்ணியாச்சுங்க, x ஆக்சிஸ் y ஆக்சிஸ். சோ நமக்கு வந்து -4, -2. சோ அப்ப இங்க ஒரு பாயிண்ட் வரையறேன் பாருங்க, இது -4, -2. இந்த பாயிண்ட் வழியா தான் நான் கண்டுபிடிக்க போற சர்க்கிள் வந்து டிராவல் ஆகணும். அண்ட் சேம் டைம் x ஆக்சிஸையும் y ஆக்சிஸ் போத் ஆக்சிஸையும் டச் பண்றதுனால அந்த சர்க்கிள் நமக்கு இப்படி தான் டிராவல் ஆகும். பாருங்க, நான் வரைஞ்ச சர்க்கிள் வந்து x ஆக்சிஸையும் டச் பண்ணுது, y ஆக்சிஸையும் டச் பண்ணுது, அண்ட் -4, -2 அந்த பாயிண்ட் வழியா நமக்கு என்ன பண்ணுது, டிராவல் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கு. அப்ப இந்த ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் என்னவா இருக்கும், இதான் क्वेश्चन. சரிங்களா? இப்போ நான் இன்னொரு क्वेश्चन கேக்குறேன். எக்ஸாம்பிள், நான் இங்க ஒரு சென்டர் பாயிண்ட் வைக்கிறேன், சரிங்களா? அப்ப இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நான் இங்க வரைக்கும் டிஸ்டன்ஸ் சொல்றேன், நான் இங்க வரைக்கும் டிஸ்டன்ஸ், ரெண்டுமே எப்படி இருக்கும், ரிப்ளை பண்ணுங்க.
சோ இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? இங்க ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். சேமா இருக்குமா ஆர் டிஃபரெண்டா இருக்குமா? இது மாதிரி சொல்லுங்க. சேம் ஆர் டிஃபரெண்ட். இந்த ஒரு வார்த்தை மாதிரி ரிப்ளை பண்ணுங்க. சேம். ஏன் நீங்க சேம் சொல்றீங்க? அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஈக்குவல், சேம், வெரி குட். என்ன ரீசன்? நீங்க எப்படி நீங்க சேம் சொல்லலாம்? ஒரு சென்டர் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இட்ஸ் 90 டிகிரி. ஓ அல்லாஹ் அக்பர். வெரி குட், வெரி குட். சூப்பர், சூப்பர். குட். பிகாஸ் இட் இஸ் சர்க்கிள். இது என்னது? ஒரு சர்க்கிள். சர்க்கிள்ல சென்டர் பாயிண்ட்ல இருந்து நீங்க அந்த சர்க்கிளை எங்க டச் பண்ணாலும் அதுக்கு பேரு ரேடியஸ். அப்ப ரேடியஸ் வந்து சேமா இருக்கும், மாறவே மாறாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நீங்க மார்க் பண்ண போறீங்க. நல்ல கவனிங்க. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ண போறீங்க. அந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. உங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல -4, -2 இருக்கேன். அப்போ இது வந்து என்ன குவாட்ரண்டா இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல தேர்ட் குவாட்ரண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, இதனுடைய ரேடியஸ் வந்து r சொல்றேன். சரிங்க, இந்த ரேடியஸ் r சொல்றேன். அப்ப இந்த கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட் நமக்கு நீங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. the coordinates பாயிண்ட் என்னவா இருக்கும்? இதனுடைய பாயிண்ட் நீங்க கரெக்ட்டா சொன்னீங்கன்னா போதும். what is the point of this circle? சென்டர் என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். சென்டர் ரைட் தான். அதுக்கு என்ன வேல்யூ? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரேடியஸ்க்கு வந்து நான் 5 ன்னு சொல்றேன், 5 ன்னு சொல்றேன். 0,0 நோ 0,0 எப்படி 0,0வா இருக்கும்? அந்த x ஆக்ஸ் y ஆக்ஸ் வேற லொகேஷன்ல இருக்கு. அது ஆர்ஜின் கிடையாதுல்ல. நான் நல்லா கவனிங்க, क्वेश्चन கவனிங்க. நான் ஒரு சர்க்கிள் சொல்லியிருக்கேன். அந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் வந்து r ன்னு டினோட் பண்ணிருக்கேன். r அப்படின்னா அந்த ரேடியஸ் அந்த சென்டர் என்னவா இருக்கும்? புரியுதா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெரி குட். -3, -3, -5, -5, h, k. வெரி குட். நிறைய ஆன்சர் பண்ணீங்க. சூப்பர். சோ அந்த ஆஃபியா அண்ட் சாஜிதா பேகம், குட், வெரி குட். -5, -5, -3, -3. நான் இப்ப இந்த இடத்துல ரேடியஸ் வந்து என்ன சொல்லியிருக்கேன்? r, ஸ்மால் r சொல்லியிருக்கேன். அப்போ சென்டர் என்னவா இருக்கும்? சென்டர் என்னவா இருக்கும் ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. நான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா ரேடியஸ் வந்து r அப்படி டினோட் பண்ணியிருக்கேன். ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சோ இப்போ நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்களேன். நான் என்ன பண்றேன்னா இங்க இருந்து நல்லா கவனிங்க. இது வந்து ஆர்ஜின் பாயிண்ட், 0 பாயிண்ட். சரிங்களா? இது வந்து ஆர்ஜின். இந்த ஆர்ஜின் பாயிண்ட்ல இருந்து எனக்கு இங்க வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து நான் என்ன சொல்றேன்? 3 சொல்றேன். சும்மா எக்ஸாம்பிள் 3. அண்ட் நான் இங்க இருந்து அண்ட் இங்க வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்றேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 4 சொல்றேன். சரிங்களா? அப்போ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கான சும்மா நோட் பண்ணிக்கிறேன். அப்ப இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? நீங்க அதுக்காக கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். நல்லா கவனிங்க. क्वेश्चन வந்து கரெக்டா கேக்குறேன்னா பாருங்க. எனக்கு நான் மறுபடியும் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் ஸ்டூடண்ட்ஸ்? அகைன் ஒரு புது ரவுண்ட் போட்டிருக்கேன். இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். 3, 4. சாரி, -4, -3. வெரி குட். 3, 5 வராது இல்ல. நான் क्वेश्चन என்ன கேக்குறேன்னு தெரியுதா உங்களுக்கு? சோ 3 போட்டிருக்கேன், 4 போட்டிருக்கேன், -4, -3. வெரி குட், வெரி குட். ஆனா நான் இப்போ என்ன சொல்ல போறேன்னா, நான் இந்த ஆர்ஜின் பாயிண்ட்ல இருந்து இந்த 3 போட்டிருக்கோம்ல, இந்த டிஸ்டன்ஸ் நான் r ன்னு சொல்றேன். சரிங்களா? அண்ட் சேம் டைம் இந்த 4 போட்டிருக்கேன், 4க்கு என்ன சொல்றேன்? r சொல்றேன். அப்ப இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்னு தான் கேக்குறேன். ரிப்ளை பண்ணுங்க. அந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? வாட் இஸ் தி சென்டர் பாயிண்ட்? நான் 3 கட் பண்ணிட்டு அந்த இடத்துல r சொல்லி ஸ்மால் r சொல்லியாச்சு. அந்த 4 கட் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன சொல்லியாச்சு? ஸ்மால் r சொல்லியாச்சு. அப்ப அந்த இடத்துல ஸ்மால் r, r. மிஸ்டர் ஜமால், வெரி குட். r, r மட்டும் வருமா மிஸ்டர் ஜமால்? கொஞ்சம் யோசிச்சுடுங்க ஜமால். அது வந்து நமக்கு என்ன குவாட்ரண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல x உடைய வேல்யூ y உடைய வேல்யூ மைனஸா இருக்கும். சரிங்களா? அப்ப என்னவா இருக்கும்? நமக்கு வந்து -r, r இருக்கும். அப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்? நான் வந்து சென்டரை வந்து நோட் பண்றேன் பாருங்க. இந்த சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம என்னவா இருக்கும்? -r, r. அப்ப இந்த விஷயம் நமக்கு கண்டிப்பா தெரியணும். சரிங்களா? நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணது என்னது? இந்த சென்டர் பாயிண்ட் நீங்க கரெக்டா நோட் பண்ணணும். பாசிட்டிவ் வேல்யூ நோட் பண்ண கூடாது. சரிங்களா? நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். -r, -r தான் எடுக்கணும். சரிங்களா ஸ்டூடண்ட்ஸ்? நம்ம என்ன பண்ணியாச்சு? இந்த டயகிராம் போட்டு தான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் இருந்தேன். டயகிராம் சம்க்குள்ள போறோம். ரொம்ப ஈஸியான சம் தான், பாத்துட்டே வாங்க. சோ சென்டர் வில் பி எப்படி இருக்கணும்? -r, -r. ஏன் சார் நீங்க மைனஸ் போட்டீங்க, பிளஸ்ல ஏன் சார் போடல அப்படின்னா இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல x உடைய வேல்யூ y உடைய வேல்யூ சேம் சைனா இருக்கும், மைனஸா இருக்கும், மறந்துடக்கூடாது. அண்ட் பாசிங் த்ரூ பாயிண்ட் -4, -2. நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் உடைய ஃபார்முலா தெரியும்.
x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. அப்ப நமக்கு சென்டர் வந்து minus r, minus r, h, k நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிறதுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா x plus r the whole square plus y plus r the whole square equal to small r square. அப்ப நமக்கு இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? இந்த r உடைய வேல்யூவை நம்ம என்ன செய்ய போறோம்? கண்டுபிடிக்க போறோம். அந்த r உடைய வேல்யூவை கண்டுபிடிச்சா சம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு பாசிங் த்ரூ பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த பாசிங் த்ரூ பாயிண்ட் நம்ம என்ன எடுப்போம்? x, y ன்னு எடுப்போம். மறந்துட கூடாது. அப்ப இந்த x, y என்ன பண்ணுவோம்? இந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் அதுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா எப்படி வரும்? -4 plus r the whole square plus -2 plus r the whole square equal to small r square. இதை நீங்க ஃபர்தரா என்ன பண்ணணும்? a plus b the whole square, a minus b the whole square for simplification பண்ணீங்கன்னா நமக்கு 16 plus r square minus 8r plus 4 minus 4r plus r square. So இந்த r square வந்து நீங்க லெஃப்ட் சைடு வந்து எதுவா வரும்? minus r square change ஆகும். So அப்ப நமக்கு இந்த plus r square minus r square get cancel. இங்க further simplification பண்ணீங்கன்னா so 20 plus r square minus 12r equal to 0. So again நீங்க வந்து arrange பண்ணி எழுதிங்கன்னா r square minus 12r plus 20 equal to 0. So இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? t மெத்தட்ல ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். அப்ப நீங்க t மெத்தட்ல பண்ணீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணா நமக்கு 20 வரணும். ஆட் பண்ணா நமக்கு வந்து என்ன வரும்? -12 நமக்கு வரணும். So இத சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா -10 and -2 ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா -12, ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா +20. அப்ப எப்படி எழுதலாம்? r minus 10 and r minus 2. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் என்ன வர போகுதுன்னா r equal to தனித்தனியா செப்பரேட்டா 0 போட்டீங்கன்னா r உடைய வேல்யூ 10 வரும், r உடைய வேல்யூ நமக்கு என்ன வரும்? 2 வரும். மறந்துட கூடாது. ஓகேங்களா? அவங்க ரேடியஸ் என்ன கண்டுபிடிச்சு முடிச்சிருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா 10 and r உடைய வேல்யூ 2. அவங்க ரெண்டு ரேடியஸ் வருது. நமக்கு என்ன கேட்டிருக்கான்? ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் தான் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க? அவங்க வந்து கேட்டிருக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன்? ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்க போறேன். பாருங்க, நான் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வந்து நான் என்ன பண்ண போறேன்? கண்டுபிடிக்க போறேன். அப்ப இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்கான்? ஃபர்ஸ்ட் r உடைய வேல்யூ என்ன பண்ணா 10 எடுக்கணும். சரிங்களா? நீங்க r உடைய வேல்யூ 10 எடுத்தீங்கன்னா நம்ம அங்க சென்டர் என்ன போட்டோம்? -r, -r ன்னு போட்டோம். அப்ப இந்த இடத்துல சென்டர் என்ன வர போகுதுன்னா -10, -10, ரேடியஸ் வந்து r equal to 10. அப்ப இந்த சென்டர் வந்து h, k நீங்க எடுத்துக்கீங்க. ஓகேங்களா? அப்ப நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? சென்டர் வச்சிருந்தா x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. h உடைய வேல்யூ -10 and k உடைய வேல்யூ -10, r உடைய வேல்யூ 10. சோ நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா x plus 10 the whole square plus y plus 10 the whole square equal to 10 square. இது நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் தான் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்க, x square plus 20x plus 100 plus y square plus 20y plus 100. சோ இந்த 10 நீங்க ஸ்கொயர் பண்ணி லெஃப்ட் சைடு கொண்டு வந்து எதுவா மாறும்? நமக்கு -100 ஆ சேஞ்ச் ஆகும். சோ +100 -100 get cancel. மீதி ரிமைனிங் ஆன்சர் பாத்தீங்கன்னா சோ ரீஅரேஞ்ச் பண்ணதுல x square plus 20x plus y square plus 20y plus 100 equals 0. So again rearrange பண்ணா x square plus y square plus 20x plus 20y plus 100 equals 0. This is the equation of the circle. Radius வந்து 10 ஆ இருக்க சொல்ல. And radius again என்ன கொடுத்திருக்காங்க? இந்த 2 வேற கொடுத்திருக்காங்க. அப்ப radius வந்து நமக்கு 2 ஆ இருந்தா எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா அதே சென்டர் -r, -r. அப்ப -2, -2, r உடைய வேல்யூ நமக்கு என்ன வரும்? 2 ன்னு வரும். அப்ப இந்த சென்டரை நீங்க என்ன பண்ணலாம்? h, k ன்னு எடுத்துக்கங்க. ஃபார்முலா x minus h the whole square plus y minus k the whole square equal to r square போடுங்க. h க்கு பதிலா -2 போடுங்க, k க்கு பதிலா -2 போடுங்க, r க்கு பதிலா நீங்க பண்ணுங்க 2 போடுங்க. அப்ப ஃபார்முலா எப்படி மாற போகுதுன்னு பாத்தீங்கன்னா x plus 2 the whole square plus y plus 2 the whole square equal to 2 square. Again வந்து a plus b the whole square ஃபார்முலா அப்படி இது விரிச்சு எழுதுங்க. And the same time இது a plus b the whole square ஃபார்முலா விரிச்சு எழுதுனீங்கன்னா x square plus 4 plus 4x plus y square plus 4 plus 4y. So again என்ன பண்ணலாம்? இந்த 2 ஸ்கொயர் பண்ணா 4 ஆ மாறும். அது லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா -4 ஆ மாறும். And plus 4 and -4 get cancel. இது நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா லாஸ்ட் ஆன்சர் x square plus y square plus 4y plus 4x plus 4 equal to 0. இதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். சார் நம்ம சம்ம ஸ்டார்ட் பண்ண சொல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும் தான் சார் வரைஞ்சீங்க. ஆனா இங்க என்ன வந்திருக்கு? ரெண்டு சர்க்கிளோட ஈக்குவேஷன் வந்திருக்கு சார். எப்படி சார் பொருந்தும்? அந்த சம்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வேர்டிங்ஸ் கொடுத்தா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள்ஸ். சோ அப்ப இந்த ரெண்டு அவுட்புட்டையும் நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, டயகிராம் வரைஞ்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு புரியதுக்காண்டி தான் டயகிராம் வரைஞ்சிருக்கேன். இந்த டயகிராம் வரையணும் அவசியம் கிடையாது. சோ இங்க ஒரு ப்ளூ கலர் சர்க்கிள் இருக்கா? இந்த ப்ளூ கலர் சர்க்கிளோட ரேடியஸ் பாத்தீங்கன்னா 2 and same time x axis டச் பண்ணுது, y axis டச் பண்ணுது and passing through -4, -2. மறந்துட கூடாது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. அடுத்து இந்த ரெட் கலர் சர்க்கிள் இருக்கு பாருங்க,
இது வந்து என்னது செகண்ட் சர்க்கிள். அப்ப ரேடியஸ் 10 உடைய சர்க்கிள் இது. சரிங்களா? ரேடியஸ் 10. அப்ப இதுவும் எப்படி இருக்கு? x ஆக்சிஸ் டச் பண்ணுது, y ஆக்சிஸ் டச் பண்ணுது, அண்ட் சேம் டைம் -4, -2 வழியா டிராவல் ஆகிட்டு போகுது. ஓகே, அப்ப ரெண்டு கண்டிஷன் இது என்ன பண்ணுது? நமக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணுது. அப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, அனலிட்டிகல் ஜியோமெட்ரி பொறுத்தவரைக்கும் நீங்க ஸ்ட்ரக்சர் மூலமா தான் எல்லா விஷயத்தையும் என்ன பண்ண முடியும், நம்மளால விளங்க முடியும், நம்மளால புரிய முடியும். சரிங்களா? சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, கொஞ்சம் மறந்துடாம என்ன பண்ணுங்க, ரீகால் பண்ணுங்க இந்த சம். ஓகே, 5 மார்க் கேக்குது, சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? புரிஞ்சதா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். இந்த சம் புரிஞ்சுதா? குட், தேங்க் யூ. எல்லாத்துக்கும் புரியுதா? கிளியரா புரியுதா ஸ்டூடண்ட்ஸ்? ஓகே, தேங்க் யூ. ஓகே, ஃபைன். சோ நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாமா? क्वेश्चन நம்பர். எஸ் சார், தேங்க் யூ, தேங்க் யூ. மிஸ்டர் ஹாரிஸ் தெளிவா பாருங்க, டவுட்னா கேளுங்க. சரிங்க, மறந்துடாதீங்க. பாருங்க क्वेश्चन நம்பர் 4. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். சரிங்களா? டோட்டலா 5 சம் நடத்தும். இன்ஷால்லா 5 சம் நடத்த மாட்டேன். சரிங்களா? கொஞ்சம் ஃபாஸ்டாவே நடத்திறேன் இன்ஷால்லா. நமக்கு வந்து டைம் வந்து 10:20 ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் இன்ஷா எடுத்துங்க. சரிங்களா? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் படிக்க போறேன். சென்டர் வந்து கொடுத்தாச்சு 2, 3 and passing through the intersection of the point. நல்லா கவனிங்க, இந்த சர்க்கிள் வந்து எப்படி போகுது? passing through the intersection of the point. இந்த லைனும் இந்த லைனும் இந்த இன்டர்செக்ஷன் ஆகும். இன்டர்செக்ஷன் என்ன அர்த்தம்? மீட்டிங் பாயிண்ட். அந்த ரெண்டுமே மீட் ஆகுது இல்ல, அந்த பாயிண்ட் வழியா தான் நான் கண்டுபிடிக்க போற சர்க்கிள் என்ன ஆயிட்டு இருக்கு? டிராவல் ஆயிட்டு இருக்கு. அப்ப ஒரு ரஃப் டயக்ராம் வரையலாம் பாருங்க, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. சோ இந்த ரெட் கலர் லைனோட ஈக்குவேஷன் 3x - 2y - 1 = 0. இந்த ப்ளூ கலர் லைனோட ஈக்குவேஷன் 4x + y - 27 = 0. இந்த ரெண்டு லைனும் மீட் பண்ணதுல ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் வழியா தான் நான் கண்டுபிடிக்க போற சர்க்கிள் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு? டிராவல் ஆயிட்டு இருக்கு. அண்ட் சேம் டைம் இந்த சர்க்கிளோட சென்டர் என்ன கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, C வந்து என்ன கொடுத்திருக்காங்க? நமக்கு வந்து 3,2 நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஆல்ரெடி ஆன்சர் போட்டோம் பாருங்க. என்ன போட்டிருக்கேன்? இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் என்னது? 5,7. அது எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? இந்த ரெட் கலர் லைனோட ஈக்குவேஷனையும் அந்த ப்ளூ கலர் லைனோட ஈக்குவேஷன் நான் வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர். வெரி குட். ஓகே, சால்வ் பண்ணீங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர்ஸ் வரப்போகுது. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? சால்வ் பண்ண போறேன். சரிங்களா? இந்த ஒரு சம் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். இன்ஷால்லா அடுத்த சம் சின்ன சம். ஓகே, கவனிச்சே வாங்க இன்ஷால்லா. சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? இந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வந்து இந்த லைன் எழுதிக்கிறேன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்ப இந்த ரெண்டு லைன் எங்க மீட் பண்ணுதோ அதுக்கு என்னது? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பேரு. நான் அதை கண்டுபிடிக்க போறேன். சோ 3x - 2y - 1 = 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. 4x + y - 27 = 0. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்தாச்சு. சரிங்களா? ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ண சால்வ் பண்ண மாதிரி. எப்படி சார் சால்வ் பண்ணா, என்னமாச்சு ஒரு வேரியபிள் என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணணும். எந்த வேரியபிள்னாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன்? y வந்து கேன்சல் பண்ணேன். ஏன்னா வந்து இந்த இடத்துல பிளஸ் y இருக்கு, இதுல -2y இருக்கு. அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 2 நீங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணா மட்டும் போதும். அப்ப நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படியே வச்சுக்கிறேன். சோ ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன பண்ணிருக்கேன்? நான் வந்து 2 ஆல நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வருது? 8x + 2y - 54 = 0. சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணா மட்டும் போதும். +2y - 2y get cancel. அப்ப இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 11x, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா -55 = 0. சோ இத நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன், வாட் இஸ் ஆன்சர்? 11x = 55. அப்ப நமக்கு x உடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா வாட் இஸ் தி வேல்யூ? வெரி குட் மிஸ்டர் கேலக்ஸி A50. அப்போ x உடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? ஆன்சர் 5 வரும். சோ அதுக்கு முன்னால ஆன்சர் பண்ணிட்டாங்க, அதனால வெரி குட் சொன்னா. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல x உடைய ஆன்சர் என்ன இருக்கு? 5 ன்னு இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த x உடைய வேல்யூவை நீங்க ஈக்குவேஷன் நம்பர் 1 ஆர் ஈக்குவேஷன் நம்பர் 2 ல கொண்டு என்ன பண்ணலாம்? தாராளமா சப்ஸ்டிட்யூட் பண்ணி y உடைய ஆன்சர் பண்ணீங்க. அப்ப என்ன பண்றேன்? சப்ஸ்டிட்யூட் x = 5 இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 3x - 2y - 1 = 0. x க்கு பதிலா நீங்க 5 போடுங்க. 3 × 5 - 2y - 1 = 0. அப்ப நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா 15 - 2y - 1 = 0. அப்ப இந்த ரெண்டையும் நீங்க சேர்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் 14 வரும். -2y = -14. minus get cancel. சோ அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த 2y இந்த 14 நீங்க கேன்சல் பண்ணா y க்கு ஆன்சர் வரும், நமக்கு 7 வரும். அப்ப நமக்கு இன்டர்செக்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து 5, இன்னொரு பாயிண்ட் வந்து 7. அப்படிங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன நோட் பண்ணிருக்கேன்னா 5,7 அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? நம்ம எழுதுறோம் பாருங்க. இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன். அப்ப இந்த ரெண்டு பாயிண்டும் மீட் பண்ணக்கூடிய இடங்கள் என்னது? 5,7. அண்ட் சேம் டைம் இந்த 5,7 வழியா தான் நமக்கு தேவையான லைன் சர்க்கிள் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு. the point lies on the circle. பாயிண்ட் லைஸ் ஆன் த சர்க்கிள்னாலும் ஒண்ணுதான், அந்த பாயிண்ட் வழியா நம்ம சர்க்கிள் வந்து டிராவல் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். ஓகே, நம்ம ரெண்டுமே பொருந்தும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
the circle is passes through 5,7 both are same தான் சரிங்களா நான் ரெண்டு விதமா எழுதிக்கலாம் நமக்கு தேவைக்கு எப்படி இருக்கோ அதே எழுதிக்கலாம் சரிங்களா அப்ப நம்ம எழுதி முடிச்சாச்சு அப்ப நமக்கு என்ன கிடைச்சாச்சுன்னா ஒரு சர்க்கிள் தெரியும் and இந்த சர்க்கிளுடைய ஒரு பாயிண்ட் நமக்கு தெரியும் சரிங்களா அப்ப நமக்கு ஆல்ரெடி வந்து இது ஒரு சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஆனா இந்த சம் என்ன பண்ண போறோம் வேறமா டிஸ்கஸ் பண்ண போறோம் பாருங்க அப்ப இங்க பாருங்கன்னா நான் உங்களுக்கு இன்னொரு டயகிராம் வரைஞ்சு காட்டிருக்கேன் அகைன் சென்டர் வந்து 2,3 and இன்னொரு பாயிண்ட் வந்து 5,7 அப்ப இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் இந்த சர்க்கிளோடைய இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன பேருன்னா ரேடியஸ்னு பேரு சரிங்களா ஸ்டூடண்ட்ஸ் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கிளீனா கேக்குதா ரிப்ளை பண்ணுங்க தெளிவா கேக்குதா ஸ்டூடண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுங்க எஸ் குட் thank you சோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த ரேடியஸ் நான் கண்டுபிடிக்க போறேன் அப்ப இந்த ரேடியஸை கண்டுபிடிக்கிறது என்னதுன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் இது ஒன் ஆஃப் த மெத்தட் என்னது இன்னொரு மெத்தட் ஓகேங்களா அப்ப இந்த மெத்தட் மூலமா என்ன பண்ண போறேன் சால்வ் பண்ண போறாங்க பாருங்க எழுதிருக்கேன் the distance between center and point lies on the circle is called as the radius நம்ம டயகிராமே வரைஞ்சு காட்டியிருக்கேன் சரிங்களா அப்ப என்ன வரைஞ்சு காட்டியிருக்கேன் நீங்க பாருங்க இந்த சென்டருக்கும் இந்த சர்க்கிள்ல ஒரு பாயிண்ட் இருக்கு இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவுல டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு என்ன பேர் ரேடியஸ் அப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கிறாங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம் படிச்சிருக்கோம் என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 the whole square plus y2 - y the whole square சோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா x1 y1 நான் டினோட் பண்ணியாச்சு இந்த நேரத்துக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 - 5 the whole square plus 3 - 7 the whole square இங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க r equal to square root of -3 the whole square plus -4 the whole square அப்ப ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 25 வரும் 25 ஆன்சர் r ஓட வேல்யூ நமக்கு 5 வந்தாச்சு ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ் அப்ப ரேடியஸ் வேல்யூ நமக்கு என்ன வந்துச்சு 5 வெரி குட் மிஸ்டர் ஜமால் அப்ப ரேடியஸ் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சாச்சு 5 கண்டுபிடிச்சாச்சு நமக்கு ரேடியஸ் தெரியும் சென்டர் தெரியும் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் நீங்க பாத்தீங்கன்னா equation of circle x minus s the whole square plus y minus k the whole square அப்ப இந்த சென்டருக்கு என்ன பேரு h, k ன் பேரு அப்ப h ஓட வேல்யூ 2 and k ஓட வேல்யூ 3 and r ஓட வேல்யூ 5 அப்ப r ஸ்கொயர்னா நமக்கு என்ன ஆன்சர் வந்து 25 வரும் அப்ப இங்க பாத்தீங்கன்னா h ஓட வேல்யூ 2, 3 ன்னு என்ட்ரி பண்ணியாச்சு அப்ளை பண்ணுங்க x minus 2 the whole square plus y minus c the whole square equal to 5 square அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா சோ இத நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி எழுதிங்கன்னா x square minus 4x plus 4 plus y square minus 6x plus 9 so இந்த 5 square பண்ணி லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா minus 25 equal to 0 இத நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா x square plus y square minus 4x minus 6y minus 12 equal to 0 இதான் எனக்கு தேவையான ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் தட்ஸ் a result புரியுதா ஸ்டூடண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ் புரியுதா கிளியரா புரியுதா ஸ்டூடண்ட்ஸ் எஸ் சார் thank you so others Amin Haris Jamal Sajida very good thank you Asal Fatima Hansia எல்லாம் புரிஞ்சா ஸ்டூடண்ட்ஸ் வெரி குட் thank you சோ ஒரே ஒரு சம் தான் இன்ஷால்லா முடிச்சிடலாம் சோ இங்க பாருங்க இந்த சர்க்கிளுக்கு யார் கரெக்ட்டா ஆன்சர் பண்றாங்க ஓகே நான் அதுக்கு டயகிராம் வந்துச்சு அது பாத்தீங்கன்னா தெரியல பாருங்க obtain the equation of the circle how to find 5,7 so already discuss பண்ணிருக்கேன் மிஸ்டர் சீனி மஹைதீன் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம்னா 5,7 எப்படி நம்ம கண்டுபிடிச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுங்க எப்படி பண்ணனும்னா ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாதான் நமக்கு 5,7 கிடைக்கும் சரிங்களா சோ நீங்க இன்ஷால்லா நான் வந்து நான் கடைசி என்ன பண்ணுங்க எனக்கு கால் பண்ணுங்க நான் சொல்றேன் ஓகேங்களா இன்ஷால்லா இங்க பாருங்க கடைசி 5th சம் பாருங்க obtain the equation of circle சர்க்கிளோட ஈக்குவேஷன் நீங்க கண்டுபிடிங்க சார் சொல்லியாச்சு சர்க்கிளோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க ரெண்டு பாயிண்ட் வந்து ரெண்டு பாயிண்ட் எப்படி இருக்க போதா ஓகே ஃபைன் சோ இத ரெண்டு விதமா சால்வ் பண்ணலாம் சோ அதுக்கு அப்புறம் நம்ம இது வந்து டைரக்ட்டா வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு அந்த மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம் ஓகேங்களா சோ பாருங்க end point of the diameter சோ நான் என்ன பண்றேன் லிசன் பண்ணிட்டே வாங்க இந்த சம்முக்கு டைரக்ட்டா ஃபார்முலா இருக்கு நான் அந்த ஃபார்முலா மூலமா சால்வ் பண்ணலாம் இல்லனா வந்து என்னது இன்னொரு மெத்தட் இருக்கு அந்த மெத்தட் சொல்லி தந்தறேன் ஆனா அந்த மெத்தட் நம்ம என்ன பண்ணலாம் நீங்க திங்க் பண்ணீனா மட்டும் அந்த மெத்தட் ஞாபகம் ஓகேங்களா அப்புறம் ஒரு சர்க்கிள் வரையறேன் இந்த சர்க்கிள்ல ஒரு லைன் போடுறேன் இந்த லைன்ங்கிறது டயாமீட்டர் அப்ப டயாமீட்டர் ஒரு பாயிண்ட் வந்து 3,4 இது வந்து x1 y1 னும் இன்னொரு பாயிண்ட் வந்து 2,-7 இது x2 y2 எடுத்துட்டேன் சரிங்களா ஸ்டூடண்ட்ஸ் நான் என்ன பண்ண போறேன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டயாமீட்டர் கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா நம்ம டைரக்ட்டா படிச்சிட்டோம் என்ன ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் வித் எண்ட் பாயிண்ட் ஆஃப் தி டயாமீட்டர் ஃபார்முலா இதுதான் படிச்சோம் x minus x1 into x minus x2 plus y minus y1 into y minus y2 equal to 0 so இந்த ஃபார்முலா தெரிஞ்சா ஈஸியா சம் முடிச்சிட்டு போயிரலாம்
அப்ப நமக்கு x1 y1 x2 y2 தெரியும். இதுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க எழுதி காட்டிருங்க பாருங்க. x1 y1 வந்து 3,4, x2 y2 வந்து என்னது 2,-7. சோ நீங்க ப்ராப்பரா கரெக்ட்டா அப்ளை பண்ணனும். மாத்தி அப்ளை பண்ணிர கூடாது. x minus 3 and x minus 2 plus y minus 4 and y plus 7 equal to 0. இது நீங்க further என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த x வச்சு நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க, அடுத்து இந்த 3 வச்சு நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க, and y வச்சு நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க, and சேம் டைம் இந்த -4 வச்சு நீங்க வந்து ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா x² minus 2x minus 3y plus 6 plus y² plus 7x minus 4y minus 28 equal to 0. இது நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் தான் பண்ணணும். சிம்பிளிஃபிகேஷன்னா x² minus 5x plus 6 plus y² plus 3y minus 28 equal to 0. Again நீங்க further simplification பண்ணா x² plus y² minus 5x plus 3y. So இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணினா what is the answer? x² plus y² minus 5x plus 3y minus 22 equal to 0. இதான் எனக்கு தேவையான ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். நம்ம இப்படி கண்டுபிடிக்கலாம். இன்னொரு மெத்தட் என்ன சார் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, சோ இது வந்து டைரக்ட் ஃபார்முலா மெத்தட். ஓகேங்களா? இன்னொரு மெத்தட் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே என்னது ஒரு டயாமீட்டருடைய பாயிண்ட். அப்ப இந்த டயாமீட்டருடைய பாயிண்ட்க்கு நீ மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. இந்த மிட் பாயிண்ட்க்கு என்ன பேர்னா சென்டர்னு பேர். சரிங்களா? அப்ப நமக்கு இந்த சர்க்கிளுடைய சென்டர் தெரியும். அண்ட் சேம் டைம் என்ன பண்ணலாம்னா இந்த சென்டர் பாயிண்ட்க்கும் இந்த பாயிண்ட்க்கும் என்ன பண்ணுங்க, நீங்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. இந்த டிஸ்டன்ஸ் என்ன பேரு, ரேடியஸ்னு பேரு. அப்ப நமக்கு டிஸ்டன்ஸும் ஒரு ரேடியஸும் ஒரு சென்டர் ஆஃப் சர்க்கிளும் தெரிஞ்சதுன்னா நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் x minus h the whole square plus y minus k the whole square equal to r square போட்டு நம்ம சம முடிச்சு போலாம். நீங்க அந்த மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். அந்த மெத்தட் நீங்க சால்வ் பண்ணி காட்டல. நான் என்ன பண்ணிருக்கேன், டைரக்ட் ஃபார்முலா மெத்தட் நான் சூஸ் பண்ணிட்டேன். சோ நீங்க இந்த ஃபார்முலா மெத்தட் சூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? பாயிண்ட் நீங்க அப்ளை பண்ணி போறது ரொம்ப ஈஸி. சரிங்களா? சோ இதோட நம்ம என்ன பண்ணலாம், இந்த லெசன் இந்த எக்ஸர்சைஸ்ல வந்து 5 சம் நான் டைப் பண்ணி முடிச்சிருக்கேன். சோ இதோட முடிச்சோம். ஓகேங்களா? புரிஞ்சதா ஸ்டூடண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.